Hi friends, welcome to Kanaka Satupangare. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிசிபேலாபாத் தான் பண்ண போறோம். அதுக்கு 4 பீன்ஸ், 1 கேரட், 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், தக்காளி போட்டுக்க போறோம். அதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா, 4 காஞ்ச மிளகாய், பட்டை, 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ட்ரையா வறுத்து தேங்காவோட அரைச்சி இந்த மசாலாவை போடணும் பிசிபேலாபாத்துக்கு. இப்போ பிசிபேலாபாத்துக்கு இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரைஸ் எடுத்து இதில் போட்டுருக்கேன். இது கூட நம்ம அரிசியும் பருப்பையும் இன்றைக்கி ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த பாருங்க, இந்த டம்ளரால் 3/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து இது கூடயே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி போட்டு நம்ம இப்போது வேக வச்சுக்கலாம். இப்போது இதை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 4-4.5 டம்ளர் தண்ணி வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இதை குழம்பு மாதிரி பண்ணி இதில் குத்தி கலந்துட்டோன்னா நம்ம பிசிபேலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாதம் அடியில் வச்சுருக்கேன். இது மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வெளாக்கொட்டையை வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை மூடி இப்போது விசில் போட்டு ஒரு நல்லா வேகணும். 5 சவுண்டு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த பீன்ஸும் கேரட்டையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானால ஜலம் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே வேகட்டும், பார்க்கலாம். பிசிபேலாபாத்துக்கு 5 விசில் வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் முறித்து தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். அது 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த பிசிபேலாபாத் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம இதெல்லாம் வறுத்து இது கூட பிசிபேலாபாத்னாலே கொப்பரை தேங்காய் வச்சு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது கூட கொப்பரை சேர்த்து நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு இதில் ஒரு பேன் வச்சுட்டுருக்கேன். அதில் ஒரு முட்டை எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். இப்போது இதெல்லாம் நம்ம இதில் போட்டு வறுத்துக்கலாம். வறுத்துன்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொப்பரையை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிசிபேலாபாத்துக்கான மசாலா ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. உடனே நம்மளுக்கு குக்கரும் விசில் வந்துடுது. இதை அப்படியே இது மாதிரி குழம்பு மாதிரி பண்ணி அதில் கொட்டி கலந்துட்டோம்னா நம்மளோட பிசிபேலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் மேலாக ஒரு முட்டை நெய் குத்திட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ இது நல்லா வருந்த உடனே நம்ம கொப்பரையை வச்சு அரைச்சிட்டு பார்க்கலாம். ஆறினோடனே அரைச்சிட்டு பார்க்கலாம். இது வறுபட்டு எடுத்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு குழம்பு பண்ணும்போது பார்க்கலாம். இப்போது ஒரு வானாவை அடுப்பில் போட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போது நம்ம இதுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா வச்சு அரைச்சிருக்கோம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதனால் நான் திறம் பாரும்போது பச்சை மிளகா போட்டுக்கல. வேணும்னா காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் இப்போது இதில் ஒரு கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா இதுவானதுக்கப்புறம் இதில் வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிக்கிறது. இப்போ இதில் நம்ம உரிச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு பரட்டின்ட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி இந்த பிசிபேலாபாத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம்னா வதங்கிடும். வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வேக வச்சுருந்த பீன்ஸு கேரட்டு அதெல்லாமும் இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அது மிஸ் ஆகிடுச்சு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. உருளைக்கிழங்கு ஒன்று போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இதெல்லாம் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு தொட்டுக்க கூட ஒன்றுமே வேண்டாம். இந்த காய்கறியில் இருக்கிறதே போதும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். மட்டா சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப நிறையா வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு மீதிக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருந்தா போதும். இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே இதில் நம்ம பாருங்கள் இந்த ஒரு கட்டி அளவுக்கு வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லம் போட்டால் தான் அதனோட டேஸ்ட்டை இன்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். இப்போது இது கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி கொட்டின விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது இது கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி கொட்டின விழுதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் அலம்பி கொஞ்சம் ஜலம் சேர்த்துக்கலாம். இது இப்போது ஒரு கொதி வரட்டும் பார்க்கலாம். அதுக்குள்ளே குக்கரும் ரிலீஸ் ஆகிடுது. குக்கரும் திறந்தாச்சு. இந்த பலாக்கொட்டை வேக வச்சுருக்கோம்ல, பிசிபேலாபாத்துக்கு யாரும் பலாக்கொட்டை போட மாட்டாங்க. நான் வீட்டில் இருக்குது, போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் போட்டுக்கிறேன். அவங்கவுங்க சௌகரியம் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இதை போட்டு அது கொதிக்கட்டும். அதுக்குள்ள பாருங்கள் சாதம் எவ்வளோ அழகாக தரிக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதை இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி தெளிக்குது. நல்லா குழசெல்லாம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அந்த குழம்பை குத்தி பிசைஞ்சின்ட்டு ஒரு முட்டை எண்ணெய் நெய் குத்திட்டோம்னா நம்மளோட பிசிபேலாபாத் சூப்பராக ரெடி ஆகிடும். கொதிக்கிட்டோம் அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதில் கொட்டி கலந்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போது நம்ம இதில் கொத்தமல்லி தழையை தூவின்ட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுன்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய். அவ்வளோதான், நம்மளோட பிசிபேலாபாத்தோட குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போது சாதம் கலந்துடலாம். மசிஞ்சுண்டாச்சு. இப்போது இந்த குழம்பை குத்தி நம்ம கலந்துடலாம். என்னடா இது பலாக்கொட்டையெல்லாம் போட்டு பிசிபேலாபாத்துன்னு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இப்படி பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இருக்கிற காயை வச்சு பண்ணலாம், அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். இதுலேயே இருக்கட்டுமா நம்மளோட பிசிபேலாபாத் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.